கங்கையை தூய்மையாக்கும் நமாமி கங்கா திட்டத்தை போல் காவிரி ஆற்றை தூய்மை செய்து மீட்டெடுக்கும் திட்டம் 2019ஆம் ஆண்டு மாண்புமிகு அண்ணன் EPS அவர்களால் அறிவிக்கப்பட்டு மத்திய அரசிடம் விரிவான திட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. பழந்தமிழன் சிலப்பதிகார வரிகளை வைத்து நடந்தாய் வாழி காவேரி என பெயர் சூட்டப்பட்ட அத்திட்டத்தை மத்திய அரசும் ஏற்று குடியரசுத் தலைவர் உரையில் அறிவிக்கப்பட்டது. மொத்தம் 11,250 கோடி மதிப்பிலான இத்திட்டத்தில் மத்திய அரசின் நிதி பங்கு 60%, மாநில அரசு 40%. 2024 ஜூன் மாதம் மத்திய ஜல் சக்தி அமைச்சகம் முதற்கட்ட நிதியாக 934.3 கோடி ரூபாய்க்கு ஒப்புதல் தந்துள்ளது. பெங்களூரு IISc, திருச்சி NIT கல்வி நிறுவனங்கள் இதற்கான ஆய்வு பணியை மேற்கொள்ளும் என மத்திய நீர்வள அமைச்சர் அறிவித்துள்ளார். இத்திட்டத்தை துவங்குவதற்கான பணிகள் இறுதி கட்டத்தில் இருப்பதாக கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அமைச்சர் துரைமுருகன் கூட கூறியுள்ளார். தற்போது வரை காவிரி ஆற்றில் பெங்களூரு மாநகரின் கழிவுகளை கலந்து அனுப்புவதை தடுக்க ஸ்டாலின் கர்நாடகாவை ஆளும் தன் கூட்டணி காங்கிரசுடன் இதுவரை பேசி கண்டிக்கவில்லை. ஆனால் ஏற்கனவே நடந்தாய் வாழி காவேரி திட்டம் ஒப்புதல் பெற்று செயலில் இருக்கும் போது ஏன் மீண்டும் காவிரிக்கு புதிய திட்டம் வேண்டுமென சொல்கிறார்? இப்படி ஒரு திட்டம் நடப்பது பற்றி ஸ்டாலினுக்கு தெரியுமா தெரியாதா?